நாகை மாவட்டம் கீழ்வேளூர் அருகே சாலை பணிகள் முடிவு பெறாத நிலையில் வாகனங்களை இயக்குவதால் விபத்துகளும் உயிரிழப்புகளும் நிகழ்வது தொடர்கதையாக உள்ளது. இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க நடவடிக்கை எடுக்கப்படுமா என்பதை பார்க்க வேண்டும். நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேளூர் அருகேயுள்ள காக்கழனி, செருநல்லூர், இலுப்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து பள்ளி மற்றும் கல்லூரி செல்லும் மாணவர்கள் பெரும்பாலும் புதிதாக அமைக்கப்பட்டு வரும் பைபாஸ் சாலையை கடந்து செல்ல வேண்டிய சூழல் உள்ளது. இந்த கிராம பகுதிகளில் இருந்து அரசு பேருந்துகள் மற்றும் தனியார் பேருந்துகள் இயக்கப்படாததால் தினம்தோறும் பள்ளிக்கு செல்லும் மாணவ மாணவிகள் 10 கிலோமீட்டர் தூரம் நடந்தோ அல்லது இருசக்கர வாகனத்திலோ பயணித்துதான் செல்ல வேண்டிய சூழலும் உள்ளது. அவ்வாறு செல்லும் போது பல நேரங்களில் விபத்து ஏற்படுவதோடு சில நேரங்களில் உயிரிழப்புகள் நிகழ்வதும் தொடர்கதையாகியுள்ளது. இந்நிலையில் மேல இலுப்பூர் பகுதியைச் சேர்ந்த சிறுமி மற்றும் அவருடைய சித்தப்பா மகன் இருவரும் இருசக்கர வாகனத்தில் காலை வேளை பைபாஸ் வழியாக பள்ளிக்கு சென்று கொண்டிருந்தனர். அப்போது பைபாஸ் சாலையில் நிறுத்தப்பட்டிருந்த வாகனத்தை சிறுவன் கவனிக்காமல் இருசக்கர வாகனத்தை இயக்கிய போது நாகர்கோவிலில் இருந்து வேளாங்கண்ணிக்கு சென்ற அரசு எஸ்இடிசி பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து சிறுவர்கள் பயணித்த இருசக்கர வாகனம் மீது மோதி விபத்திற்குள்ளானது. இதில் மாணவி நிகழ்விடத்திலேயே உயிரிழந்த நிலையில் சிறுவன் தூக்கி வீசப்பட்டு பலத்த காயமடைந்தான். இதேபோல சமீபத்தில் சாலையோரத்தில் நின்ற கனரக வாகனத்தால் எதிரே வந்த 4 கார்களும் தெரியாமல் நாகையிலிருந்து மீனேற்றி சென்ற பொலிரோ வாகனம் மோதி விபத்திற்குள்ளானதில் 3 நபர்கள் உயிரிழந்தது நாகை மாவட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது போன்று நிகழும் தொடர் விபத்துகளாலும் உயிரிழப்புகளாலும் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அப்போது சாலை பணிகள் முழுமை பெறாத நிலையில் வாகனங்களை இயக்கியதும் பள்ளி செல்லக்கூடிய பகுதியில் பேரிகார்டு அமைத்து தடுப்பு ஏற்படுத்தாததே விபத்துக்கு முதன்மை காரணம் எனவும் கூறி முழக்கங்களை எழுப்பினர். இது அரசாங்கத்தினுடைய நத்தன போக்கினால் நடந்த விபத்து. இது பெரும் நத்தன போக்கில் நடந்த விபத்து. இது அது ஏன் என்று சொன்னீங்கன்னா, வெகு நாட்களாக எங்கள் சரனூர் பஞ்சாயத்துக்குள்ள ரோடு வசதி கிடையாது. கிட்டத்தட்ட 700-800க்கும் மேற்பட்ட மக்கள் பள்ளிக்கூடம் படிக்க வராங்க, நடந்து தான் வராங்க. நடந்து வரப்போ அந்த வேலை வெட்டிக்கு வரவங்க யாராவது ஒன்று அழைச்சிட்டு வருவாங்க, போவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருக்கு. ஏன்னா ஒரு 4-3 கிலோமீட்டர் நடந்தே போகணும். இந்த பொண்ணு ஆக்சிடென்ட் நடந்த காரணம் அந்த ரோடு பர்மிஷன் இல்லாத ரோடு. பர்மிஷனான ரோட்டில் அரசாங்க பஸ்ஸை விட்டது மிக தவறு. அதனால் அவங்க நத்தன போக்குனா அந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. அதே போல் எங்களுக்கு சாலை, நல்ல சாலை வேணுங்க. அதே போல் பஸ் எங்களுக்கு குறிப்பாக வேணும். இலுப்பூர், செருநல்லூர் ஊராட்சிகளுக்கு பேருந்து வசதி இல்லாத காரணத்தால் மாணவர்கள் நடந்து வருவதாகவும் வாகனங்களில் அனுப்பி வைப்பதாகவும் குற்றம் சாட்டிய பொதுமக்கள் அந்த பகுதிகளில் காலை மாலை நேரத்தில் காவலர்களின் பாதுகாப்பு போட வேண்டும் என்றும், கிராமத்திற்கு பள்ளி நேரத்தில் பேருந்து இயக்க வேண்டும், பைபாஸ் அருகே மின் விளக்கு வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். பேரிகார்டு இது இல்லை. ரெண்டாவது வர லாரியெல்லாம் என்ன செய்யறாங்க, ரோட்டை நிறுத்திடுறாங்க. அதனால வர்ற பிள்ளைங்களுக்கு வர்ற பஸ்ஸோ வர வாகனம் எதுவும் தெரிய மாட்டேங்குது. தெரியறதுனால என்னன்னு கேட்டிங்கனாக்கா, அந்த பிள்ளைங்க எந்த பாதுகாப்பும் இல்லாமல் குறுக்க கிராஸ் பண்ணும்போது ஏகப்பட்ட ஆக்சிடென்ட் ஆகிருக்கு. இப்போ இந்த பிள்ளை எப்படின்னாக்கா அவங்க தம்பி அழைச்சிட்டு ஸ்கூட்டியில் வரும்போது இதே மாதிரி விபத்து காலைல ஸ்கூலுக்கு போட்டது நடந்துச்சு. எந்த பாதுகாப்பும் இல்லை. அந்த இடத்துல ஒரு லைட்டு கிடையாது. அன்டயத்தில் வர பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது. அந்த இடத்துல யாரும் ஒரு போலீஸ் பாதுகாப்போ இல்லை காலட்டத்தில் சாயந்தரத்தில் ஸ்கூல் விடுறட்டத்தில் யாரோ நின்று பிள்ளைங்களை கிராஸ் பண்ணி விடணும். 6 மணிக்கு மேலே பார்த்தா காலைல விடியறதுக்குள்ளே ஏகப்பட்ட ஆக்சிடென்ட் தான். இது ஒரு அரசு கவனத்துக்கு கொண்டு போய் காவல்துறை மூலயமா ஒரு நல்ல ஒரு உதவி செஞ்சால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு இந்த பகுதியில் நான் இருக்கிறதுனால, அடிக்கடி இந்த விபத்தில் பார்க்கறதுனால எனக்கு இது தோணுது. இது செஞ்சு கொடுக்கணும் அரசு. பைபாஸ் சாலையில் போக்குவரத்து தொடங்கியதிலிருந்து விபத்துக்கள் அடிக்கடி நிகழ்ந்த வண்ணம் உள்ளது. அதேபோல நெடுந்தொலைவிலிருந்து வரும் கனரக வாகனங்கள் பைபாஸ் சாலையில் தற்காலிகமாக உருவான நீர்த்தேக்க குட்டைகளில் குளிப்பதற்காக ஓரமாக நிற்பதாலும் இதுபோன்ற விபத்துக்கள் நிகழ்கிறது என்பது அந்த பகுதி மக்களின் குற்றச்சாட்டு. எனவே இதுபோன்ற தொடர் விபத்துக்களை தடுக்கும் வகையில் காவல்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட வேண்டும் என்றும், விரைந்து சாலை பணிகளை முடிக்க வேண்டும் என்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சத்தியம் செய்திகளுக்காக நாகை செய்தியாளர் சீனிவாசுடன் செய்திக்குழு.
கண்டிக்கின்றோம் தமிழக அரசை கண்டிக்கின்றோம்.